அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்று வாஸ்து பார்ப்பதற்காக ஒரு வீட்டு மனை வாங்குவதற்காக எந்த மனை வாங்கினால் நல்லது என்பதை கேட்பதற்காக ஒரு நபர் அழைத்திருந்தார். அதற்காக நான் சென்று பார்த்தேன். அப்ப அந்த இடத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையில் பாத்தீங்கன்னா, அதுல கிழக்கு பாகம் ரோடு இருந்தது, வடக்கும் ரோடு இருந்தது. இந்த வடக்கு இருக்கக்கூடிய ரோடு பாத்தீங்கன்னா சமரப்பாக இருந்தது, கிழக்கு பாக இருக்கக்கூடிய ரோடு பாத்தீங்கன்னா மேற்கை சரிவாக இருந்தது. அப்ப மேற்கு சரிவாக இருக்கக்கூடிய அந்த ரோடு அப்படின்னா கன்னியில இருந்து, அதாவது கன்னிப்பாகம் தாழ்ந்த பூமியாக அந்த பூமி பார்க்கப்பட்டது. அந்த பூமியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்ட் இருந்தது. அதில் ஒரு இவர்கள் வாங்கக்கூடிய கண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு போகக்கூடிய அந்த ரோடு இருக்கக்கூடிய அந்த வடக்கு பாகம் ரோடு இருக்கக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய அந்த பாகத்தில் இருந்தும் கிழக்கு இருக்கக்கூடிய அந்த ரோட்டு பாகத்தில் இருந்தும் வாங்குவதற்காக அவர்கள் கேட்டார்கள். இது நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டார்கள். நம்ம எப்படி வாங்கினாலும் வடக்கு இருக்கக்கூடிய கண்டம் உயர்ந்த பூமியாக இருக்கிறது. அப்ப கன்னி தாழ்ந்த பூமி, இது வாங்கலாமா, வாங்கினால் எவ்வளவு நன்மை தரும், அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கிறோம். அதாவது இந்த பொதுவாக நாம் இந்த கண்டத்தை வாங்கக்கூடிய வேளையில் கன்னி ஓய்ந்த பூமியாக தான் நாம் வாங்க வேண்டும். ஆனால் கன்னி ஓய்ந்த பூமியும் மிக 100% சரியாக இருக்கக்கூடிய நம்ம பூமி வாங்கணும் அப்படின்னா மிக சிரமம். அது பல இடங்கள் போக வேண்டும், பல ரீதியில் நாம் பார்க்க வேண்டும். சில இது நம்ம இப்ப கண்டத்தை பார்க்கக்கூடிய வேளையில் இது சிட்டியில் இருக்கிறதா அப்படியெல்லாம் நம்ம பார்த்து வாங்குவாங்க. சிட்டியே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க முக்கியமா சிட்டியை பார்ப்பாங்க, வாங்கி வீடை கட்டி கொள்வார்கள். ஆனால் அதிலே தான் பெரிய சிக்கல்கள் எல்லாம் வருகிறது. அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆனால் இந்த கண்டத்தை வாங்கினால் எந்த அளவு நன்மை, இந்த கண்டத்தை நம்ம வாங்கலாமா அப்படின்னா தைரியமாக வாங்கலாம். ஏனென்றால் அந்த கண்டமோ 10-20 சென்ட், அந்த கண்டத்தில் மீண்டும் இவர்கள் ஒரு 6-7 சென்ட் தான் இவர்கள் வாங்கிறார்கள். மீண்டும் அந்த பக்கத்தில் கண்டம் இருக்கிறது. அந்த கண்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி சமநரப்பாக தான் இருக்கிறது. அந்த கண்டம் முடிந்த பிறகுதான் எப்படி இருக்கிறது, கன்னி தாழ்ந்தே போகிறது. குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டினுடைய பகுதி பாகத்தை கன்னி பாகத்தில் விட்டோம், அப்படி தாழ்ந்த பூமியில் பகுதி பாகத்தில் விட்டோம் அப்படின்னா அந்த கன்னி பிரச்சனை வராது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு கண்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இந்த கண்டத்தை தைரியமாக வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த நபருக்கு இன்னும் ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, வடக்கு பாகத்தில் ரோடு உயர்ந்திருக்கிறது, நீங்களே முதல்ல வடக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு என்னிடம் கேட்டார். அப்ப வடக்கு பாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி உயர்ந்திருந்தது. அப்ப அதுக்கு நான் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம வீடு வைக்கக்கூடிய வேளையில் அந்த ரோட்டினுடைய மட்டத்தின் அடிப்படையாக கொண்டு நம்ம வீடை பணிந்து கொண்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறேன். அதாவது பொதுவாக நம் கண்டத்தை வீடு வைப்பதற்கு முன்பால் கண்டத்தை பார்த்து வாங்குவது இப்பனுடைய தற்போது நடக்கக்கூடிய அந்த ஒரு மிக மக்கள் மத்தியில் ஒரு உணர்வாகவே சென்று கொண்டிருக்கிறது. எதனால என்றால் நிறைய ப்ராப்ளங்கள் வருகிறது அப்படி என்பதற்காகவே இந்த மாதிரி பார்த்து செய்வது நல்லது என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறேன். மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.